கடலூர் மாவட்டத்தில் செயின் பறிக்கும் போது பைக்குடன் கீழே விழுந்த கொள்ளையன் கால் எலும்பு முறிந்த போதும் தப்பியோடி தலைமறைவான நிலையில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு வந்து வசமாக போலீசாரிடம் சிக்கியுள்ளார். திருடனுக்கு தேள் கொட்டியது போன்ற சம்பவத்தின் பின்னணி என்ன? புதுச்சேரியைச் சேர்ந்தவர் சந்தோஷ். இவரது மனைவி சுதா. இவர் தனது மனைவியுடன் புதுச்சேரியில் இருந்து பைக்கில் தனது தாய் வீடான கடலூரை அடுத்த பொன்னந்திட்டு பகுதிக்கு சென்று கொண்டிருந்தார். சமீபத்தில் திறக்கப்பட்ட ஆலப்பாக்கம் மேம்பாலத்தில் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர் திடீரென்று சந்தோஷின் பைக்கை உரசிக்கொண்டு ஆபத்தான வகையில் வந்துள்ளார். அப்போது சுதா கழுத்தில் அணிந்திருந்த நகையை பறிக்க முயன்றுள்ளார். சுதாரித்துக் கொண்ட சுதா அந்த இளைஞரின் டி-ஷர்ட்டை உடும்பு பிடியாக இறுக்க பிடித்து கொண்டார். இதனால் சந்தோஷும் அவரது மனைவியும் தடுமாறி விழுந்து படுகாயமடைந்தனர். மர்ம நபரும் அதே இடத்தில் விழுந்து தாடையை உடைத்துக் கொண்டார். காயமடைந்த சந்தோஷும் சுதாவும் திருடன் திருடன் என கூச்சலிட அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் உடனடியாக அந்த மர்ம நபரை பிடிக்க முயன்றனர். ஆனால் அவர் தனது செல்போனை தவற விட்டுவிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட தனது மோட்டார் சைக்கிளில் ஏறி கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பிச் சென்றார். கைகால் என காயங்களுடன் கிடந்த தம்பதியை மீட்ட பொதுமக்கள் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். காயமடைந்த கணவன் மனைவி இருவருக்கும் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மனைவி சுதாவுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. இந்த தகவல் அறிந்த புதுச்சத்திரம் போலீசார் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் சம்பவம் நடந்து ஒரு சில மணி நேரத்தில் குள்ளஞ்சாவடி பகுதியில் விபத்தில் காயமடைந்ததாக இளைஞர் ஒருவர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்தார். சந்தேகமடைந்த போலீசார் அந்த இளைஞரிடம் எந்த பகுதியில் விபத்து ஏற்பட்டது என விசாரிக்க ஆரம்பித்தனர். அப்போது அந்த இளைஞர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்க அவரை புகைப்படம் பிடித்து சுதாவிடம் சென்று போலீசார் காண்பித்தனர். அதை பார்த்த சுதா அந்த நபர்தான் நகையை திருட முயற்சி செய்தது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் சம்பவத்தின் போது அந்த நபர் தவறவிட்டு சென்ற செல்போனையும் சுதா போலீசாரிடம் ஒப்படைத்தார். தங்களுக்கு வேலை வைக்காமல் தானாக வந்து சிக்கிய கொள்ளையனை மருத்துவமனையில் வைத்தே போலீசார் விசாரித்தனர். பிடிபட்டவர் வடலூர் பகுதியைச் சேர்ந்த 27 வயதான அஜித் குமார் என்பது தெரிய வந்தது. செயின் பறிப்பில் ஈடுபட்ட போது ஏற்பட்ட விபத்தில் தாடையில் அடிபட்டதால் 108 ஆம்புலன்ஸுக்கு அழைத்துள்ளார். ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் நேராக கடலூர் அரசு மருத்துவமனைக்கே அவரை அழைத்துச் சென்று போலீசாரிடம் ஒப்படைத்து விட்டனர்.